என்னடா இத்தனை டப்பு காலியா இருக்கு? வெல்கம் டு டே 49 ஆஃப் நான் கப்பி ஃபார்ம் உருவாக்க போறேன். நம்ம ஃபார்ம்ல பாத்தீங்கன்னா நிறைய ஃபிஷஸ் சோல்ட் அவுட் ஆனனால இப்போ கொஞ்சம் டப்பாலாம் பாத்தீங்கன்னா வெறும் காலியா இருக்கு. அதுல நான் தண்ணி பிடிச்சி வச்சு ஒரு நாள் ஃபுல்லா கண்டிஷன் பண்றதுக்காக விட்டுட்டேன். இப்போ அந்த தண்ணி எல்லாம் நல்லா கண்டிஷன் ஆகி இருக்கு. அந்த காலி டப்பா எல்லாம் ஃபில் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம பிளான் பண்ணிருக்கோம். அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த காராசட்டில குட்டியா விட்ட ஒயிட் எக்ஸிடோ எல்லாம் பெருசாயிருச்சு. ஆனா இதை நம்மளால இப்ப சேல் பண்ண முடியாது. ஏன்னா இதோட பேரண்ட்ஸ் எல்லாம் எப்பயே செத்து போயிட்டாங்க. அதனால இவங்கள தான் நம்ம அடுத்த செட்டு பேரண்டா வச்சு இனிமே ப்ரீட் பண்ண போறோம். அதுக்கு இந்த காராசட்டில வச்சு ப்ரீட் பண்றது ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அவங்க எல்லாம் இந்த காராசட்டில கேட்ச் பண்ணியாச்சு. கேட்ச் பண்ணி கொண்டு போய் ஒரு டப்பால விட்டுறலாம்னு சொல்லி நம்ம பெரிய டப் ஒன்று இருந்துச்சு. அந்த டப்ல ஏற்கனவே கொஞ்சம் மண்ணு போட்டு வச்சிருந்தோம் டப்பால வச்சு. எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் பிளான்ஸ் அதுல வச்சிடலாம்னு சொல்லிட்டு இப்போ அதுலயே இவங்க டெம்பரேச்சர் அக்ளிமேட் பண்ணி ரிலீஸ் பண்ணியாச்சு. நீ இவங்க இதுலயே இன்னும் கொஞ்சம் க்ரோத் ஆயிட்டு பிரீட் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. இனி அடுத்து இவங்கள்ட்ட இருந்து செட் எடுத்து நம்ம சேல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம 2 காராசட்டி காலியா தான் இருந்துச்சு. அதுல நம்ம எதனா உள்ளான்னு சொல்லி யோசிச்சு பாக்குறப்ப எல்லோ பிங்கு ஒரு 2-3 குட்டிங்க போட்டுருந்துச்சு போல. அதுவும் அங்க சுத்திட்டு இருந்துச்சு. சரி அதெல்லாம் கேட்ச் பண்ணிடலாம்னு சொல்லி கேட்ச் பண்ணி பார்த்தா வெறும் 4 குட்டி தான் இருந்துச்சு. இப்பதான் இது ஃபர்ஸ்ட் டைம் பிரீட் ஆயிருக்கு. இனி அடுத்தடுத்த பிரீடிங்ல இன்னும் நிறைய குட்டி போடும்னு நான் நினைக்கிறேன். அதனால இந்த டைம் இதை மட்டும் கேட்ச் பண்ணி கொண்டு போய் ஒரு காராசட்டில விட்டுறான்னு சொல்லி இவங்க எல்லாத்தையும் காராசட்டில ரிலீஸ் பண்ணி விட்டாச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ப்ளூ கோ இருக்க டப்பு ரொம்ப பாசி நிறைஞ்சு தண்ணியே கம்மியா இருந்த மாதிரி இருந்துச்சு. சரி இவங்க எல்லாரும் ரெஸ்கியூ பண்ணி கொண்டு போய் வேற இதுல விட்டுலான்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரையும் நம்ம பொறுமையா பிடிச்சி எடுத்துட்டோம். எடுத்து 2 பேர் இருந்துச்சு. இதுல இவங்க எதுல விடலான்னு பாக்குறப்ப இன்னொரு டப்பு பக்கத்துலயே சும்மா தான் இருந்துச்சு. ஒயிட் எக்ஸோட விட்டுருந்த டப்பு போக அதுல நம்ம இவங்களை ரிலீஸ் பண்ணி விட்டாச்சு. இனி இவங்க எல்லாருமே இந்த டப்புல தான் இருக்க போறாங்க. இவங்களோட அப்டேட்ஸ் இனி அடுத்தடுத்து நம்ம சேனல்ல கண்டிப்பா வரும்.